சங்கீதம் 92:10 என்ன சொல்லுதுன்னா, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணுகிறீர். ஆமென், ஹalleluya. கர்த்தர் நல்லவர். சோ அதுல புது எண்ணெயா. சோ புது எண்ணெய் அப்படிங்கிறத சொல்றாங்க. எபிரேய மொழிபெயர்ப்புல சொல்றாங்க, ஷமம் ரஹானன். சகம் என்ன சாம் ஷமன் ரஹானன் அப்படின்னு. ஷமம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா புதிய அப்படின்னு அர்த்தமா. புதிய அப்படின்னு என்னது? உங்க வீட்டுல பழைய சாம்பார் கிடையாது, புதுசா வச்ச சாம்பார் எவ்வளவு டேஸ்டா இருக்கும், அடுத்த நாள் சூடு பண்ண சாம்பார் எப்படி இருக்கும்னு தெரியும். புதிய அப்படின்னா அது டேஸ்ட்லயும் சரி, அது குணத்திலயும் சரி, அது மனத்திலயும் சரி, அது புதுசா இருக்குமா. த ஃப்ரெஷ் அப்படின்னு என்னன்னா, புதிய அப்படின்னா எதனால அது ஃப்ரெஷ்ஷா இருக்குது? நம்ம ஸ்கின் ஏன் ஃப்ரெஷ்ஷா இருக்குது அப்படின்னா அதுக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா ஜீவன் அதற்குள்ள இருக்கிறது. சோ அந்த ஷாமேம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, எபிரேய மொழிபெயர்ப்புல ஜீவன் அப்படின்னு சொல்றாங்க. சோ கர்த்தருடைய ஜீவனை பெற்றவர்களாய், அவருடைய நாசியின் சுவாசத்தை பெற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆமேன். சோ அந்த ஜீவன் நமக்குள்ள என்ன பண்ணுது? ஆப்ரேட் ஆயிட்டே இருக்குது. பழைய ஏற்பாடுகள்ல இந்த புது எண்ணெய் அபிஷேகம் அப்படிங்கிறது ஒரு ஆசாரியத்துவம். அதாவது அந்த ஆசாரியத்துவம்னா அந்த கடவுளை ஆராதிக்கிறதுக்கு விசேஷமா பண்ணவங்களுக்கு தலையில ஊற்றப்படுகிற ஒரு எண்ணெயா இத சொல்றாங்க. இன்னொன்னு சொல்றாங்க என்ன அப்படின்னா, தீர்க்க தரிசன அபிஷேகத்திற்காக கொடுக்கப்படுகிற வெளிப்புறமான அபிஷேகம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து கிங்ஷிப், அதாவது ராஜரீகமான தாவீதுக்கு என்ன வந்துச்சு? அபிஷேகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் என்ன வேணா? ராஜாவா மாறணும். அப்போ ராஜாவா மாறவங்களுக்கு ஊற்றப்படுகிற ஒரு வெளிப்புற அபிஷேகம். புதிய ஏற்பாட்டிலே வேதம் சொல்லுகிறது, இந்த அபிஷேகம் வெளிப்புறத்திலிருந்து ஊத்தப்படுறது இல்லையா, அது என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரால உள்ளிருந்து ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஜீவனை என்ன அப்படின்னா பிறப்பிக்கின்ற அபிஷேகமா இருக்கிறது. ஹalleluya. கர்த்தர் ஹalleluya. சோ கர்த்தர் நல்லவர். அது சொல்றாரு, இது புது எண்ணெய், புது எண்ணெய். இது ஆயில் அப்படிங்கிறது ஷெமன் அப்படின்னா என்னன்னா ஒரு சந்தோஷம், கிளாட்னஸ், உற்சாகம், சந்தோஷம். இது ஒரு நிறைவு அப்படின்னு சொல்றாங்க, abundance அப்படின்னு சொல்றாங்க. இது பிரித்தெடுக்கப்பட்டதாம். இது என்னது? பிரித்தெடுத்து. அந்த ஆயில் அப்படிங்கிறது உங்களை அபிஷேகம் பண்றப்போ நீங்க பிரித்தெடுத்து வைக்கப்பட்டவர்கள். கான்செக்ரேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. கான்செக்ரேட்டட்னா நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். யூ செட் அபார்ட். நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். உலகத்துக்கு வர வியாதி உங்களுக்கு வராது, உலகத்துக்கு வர தரித்திரம் உங்களுக்கு வராது, உலகத்துக்கு வர மன வருத்தம் உங்களுக்கு வராது. அதாவது உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை இருக்கலாம், ஒருவேளை அந்த அசௌகரியமான சூழல் ஏற்படலாம், மூட்டு வலி வரலாம், முதுகு வலி வரலாம், பிபி வரலாம், சுகர் வரலாம். ஆனா கர்த்தருடைய கூடாரத்திற்கு கீழே, அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்திற்கு கீழே இருக்கிற உங்களுக்கு என்ன அப்படின்னா எப்பொழுதும் பாதுகாப்பு இருக்கு. இந்த சங்கீதம் 91:1 பாத்தீங்கன்னா, அதாவது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இங்க எல்ஷடாய் தேவனுடைய நிழல்ல என்னது? ஒரு மங்களான ஒரு இருட்டு மாதிரி தானே நிழல் சொல்லுவோம். ஆனா இந்த நிழலுக்குள்ள இருட்டு இருக்காதுங்க, வெளிச்சம் இருக்கும். ஏன்னா அதுதான் சர்வ வல்லவருடைய நிழல் அப்படிங்கிறது. இந்த நிழலுக்குள்ள வெளிச்சம் அப்படிங்கிறது தான் இருக்குமே தவிர அங்க இருள் இருக்காதா, அங்க ஒரு ஷேடோ இருக்காது, அங்க நிழல் இருக்காது. சோ அந்த நிழலுக்குள்ள நீங்களும் நானும் என்ன பண்றோம் அப்படின்னா இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். சோ இந்த எண்ணெய் அப்படிங்கிறது பரிசுத்த ஆவியானோட அடையாளமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள ஆவியானவர் புது புது கிருபியின் வரங்கள், கிருபியின் கனிகள் ஒவ்வொன்றையும் ஆப்ரேட் பண்ணிட்டே இருப்பார். ஆண்டவரே, நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறது இல்ல, நான் வெள்ளனை எந்திரிக்கிறது இல்ல, நான் வார்த்தையை வச்சு நான் ஜெபம் பண்ண தெரியாது, நான் ஜெபம் பண்றது கிடையாது, உங்களை நினைக்கிறது கிடையாது, நான் அந்நிய பாஷையில பேச தெரியாது, அந்நிய பாஷையில அவ்வளோ பேச தெரிஞ்சாலும் நான் பேசுறது கிடையாது. இந்த மாதிரியான ஒருவேளை நம்ம ஆவியில நம்ம தாகம் தனிந்தவர்களா இருக்கலாம், இல்ல ஒருவேளை அனல் மூட்டப்படாது இருக்கலாம். ஆனா ஆவியானவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, புதிய உடன்படிக்கையின் கீழே இந்த வார்த்தையின் வெளிச்சத்தின் மூலம் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் ஒரு புது பொக்கிஷத்தை உங்க அம்மா எப்படி சமைச்சு தராங்களோ, புது புது ரெசிபியை டெய்லி, புதுசா இட்லி சுட்டு தரதா இருக்கட்டும், புதுசா சப்பாத்தி சுட்டு தரதா இருக்கட்டும், டெய்லி ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு எப்படி சமைச்சு தராங்களோ, எப்படி ரெபேக்கால் தன்னுடைய கணவனுக்கு தன் பிள்ளை மூலியமா சமைச்சு கொடுத்த நீ இப்ப ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோன்னு சொல்றோம். அது மாதிரி என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து என்ன புது புது கிஃப்ட, புது புது என்ன பரிசு பொருட்களை, அபிஷேகங்களை, ஆவிக்குரிய கனிகள் எத்தனைன்னு கேட்டா ஆவியானவர் சொன்னாரு, உங்களுக்கு தெரியும் ஆவிக்குரிய கனிகள் ஐயா எத்தனை? ஆவிக்குரிய கனிகள், ஆவிக்குரிய வரங்கள் நம்ம எத்தனை நம்பர் சொல்ல முடியுமா யாராவது? ஆவிக்குரிய கனிகள் 9. வெரி குட், 9. சோ அப்பப்ப டீச்சர் கேள்வி கேட்பேன், நீங்க அலர்ட்டா இருக்கிறீங்களான்னு செக் பண்றதுக்கு. சரி, ஓகே. அப்போ 9 வரங்கள்,
அப்படிங்கிறது பவுலுக்கு வெளிப்படுத்தினது. அது 9 தான் அப்படிங்கிறது கிடையாது, அதை தாண்டி இருக்கு. ஏன்னா அதே போல தான் சொல்றாரு, அவரின் அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் எவ்வளவு என்று அறியும்படிக்கு என் மனக்கண்களை திறந்தருளும்படி செபிக்கிறார் அவர். அப்போ 9 பவுலுக்கு, 10 இருக்கலாம் 11 இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு அபிஷேகம், ஒவ்வொரு நாளும் ஒரு வரம், ஒவ்வொரு நாளும் ஒரு கனி உங்களுக்குள்ள இருந்து என்ன பண்ணும்னா விளைய ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா புது எண்ணெயால் அவர் என்ன பண்ணிருக்கார், நம்மள அவர் அபிஷேகம் பண்ணிருக்கிறார். புது எண்ணெயால் அவர் நம்மை நிரப்பி இருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணிருக்கிற புது கிருபையால், புது கவியால், புது வார்த்தையால், புது கனிகளால் நம்மளை ஒவ்வொரு நாளும் புது பெலத்தினாலே அவர் நிறைவூட்டுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவர்கிட்ட பழசுன்னு ஒண்ணு கிடையாது. he is a pattern breaker. அவர் எப்பயுமே பேட்டர்னை பிரேக் பண்ணுவார். நம்ம எங்க நடப்போம், தரையில நடப்போம். ஆனா அவர் எதுல நடத்தாரு, கடல் மேல நடந்தாரு. he is a pattern breaker. உலகம் எந்த பேட்டர்ன் சொல்லுதோ, ஒரு இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் வரணும் அப்படின்ற முறை, அந்த முறைகளை உடைக்கிற தேவன், அதை உடைத்தெறிகிற தேவன். இப்படிதான் அவர் அடையிறதுக்கு வழி அப்படின்னு சொல்றீங்க, இது கிடையாது. அவரே வழியா இருக்கிறார், இயேசுவே வழியா இருக்கிறார். சோ அவர் தான் வழி. நம்ம வழி போட தேவையில்லை. மூதாதையர்கள் வழியை நம்ம இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் அவர் மனசை திருப்திப்படுத்தணும் கிடையாது. ஆல்ரெடி சிலுவையில நமக்காய் ரத்தம் சிந்தி, கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தினபடினாலே அந்த கிரயத்தினாலே நாம் என்னவாயிருக்கோம், நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய சொந்த சுய கிரியை என்பது அழுக்கான கந்தை அப்படின்னு வேதம் சொல்லுது. அது இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது. அது சொல்லுது அது ஒரு மென்ஸ்ட்ரல் பேட் அப்படின்னு சொல்லுது. பெண்களுக்கு மாதவிடாயில பயன்படுத்தப்படுகிற ஒரு அழுக்கு துணிக்கு சமம் என்பது வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அது வேத மொழிபெயர்ப்பாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப என்ன அப்படின்னா நம்முடைய சுயநீதியின்படி அவரை சாராமல், நாம் அவருடைய நீதியின்படி, யாரோட நீதியின்படி, சிலுவையிலே நமக்காக மரித்த நம் பெருமானாகிய இயேசு, நம் தகப்பனாய் இயேசுடைய என்னன்னா அந்த நீதியின்படி நம்ம என்ன பட்டிருக்கோம், நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. சோ இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நான் தியானிக்கிறப்ப ஆண்டவர் ஒரு வசனம் சொன்னாரு. 1 யோவான் 2:20 எடுத்தவங்க வாசிங்களேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். டிசர்னிங் ஸ்பிரிட். உங்களுக்கு தெரியாதுல ஒண்ணும் இல்லைங்க. நாங்க பேதையா இருக்கிறேன், நான் முட்டாளா இருக்கிறேன். ஓகே, உலகத்திற்கு பைத்தியம் தான், ஆனா நமக்கு அது தேவ பலனா இருக்கிறது. ஆனா என்ன அப்படின்னா ஆண்டவர் சொல்ற, ஆவியானவர் என்னைக்கு உங்களுக்குள்ள வருவாரோ, உங்களுக்குள்ள அந்த வெளிச்சம் சகலத்தையும் அறிந்தவர்களாய். சகலத்தையும் என்னது, சகலத்தையும் அறிந்தவர் யாருங்க சொல்லுவோம் நம்ம? யார் சகலத்தையும் அறிந்தவர்னா ஆண்டவரான்னு சொல்லுவோம். அப்ப அவருடைய பிள்ளையாகி நீங்கள் எப்படி, அவருடைய வித்தாகி நீங்க எப்படி, நீங்களும் சகலத்தை அறிந்தவர்களாய் இருக்கிறீர்கள். வேதம் சொல்லுது, பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். அப்போ பரிசுத்தராலே அபிஷேகம் அப்படின்னா, இதுல ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல சொல்றாங்க, we are set apart. நம்ம வேர் பிரிக்கப்பட்டவர்கள். நம்ம என்னன்னா ஒரு சிறந்த ஒரு பரிசுகளை பெற்றவர்கள். பரிசுத்த ஆவினாலே அந்த வரங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் அதுக்குள்ள ஆப்ரேட் ஆயிட்டே இருக்குதான். அதுதான் நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டதோட அடையாளம். அடுத்து சொல்றாங்க, அறிந்திருக்கிறீர்கள், சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். அப்படின்னா நம்ம என்ன அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஞானம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாள் என்ன அப்படின்னா ஆவியானவர் அருளிக்கிட்டே இருக்கிறார். சோ இந்த அபிஷேகம் அப்படிங்கிறது அந்த என்ன கொண்டு வருது. சோ அடுத்து ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எடுத்தவர்கள் வாசிங்க. ரோமர் 8:11. இந்த ஆவி உங்களுக்குள்ள போறப்போ உங்களுக்கு என்ன தெரியுமா பண்ணும், உங்களுக்குள்ள என்னெல்லாம் பண்ணும் தெரியுமா? சங்கீதத்துடைய அந்த 103, 4, 5 உங்க வாழ்க்கையில ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். முதல் ரோமர் 8:11 நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எக்ஸலன்ட். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார். கையில ஒரு அடிபட்டதுன்னா, ஹல்லேலூயா, கையில ஒரு அடிபட்டது அப்படின்னா காயம் ஆறு எப்படி அந்த 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 பக்கா உதிர்ந்து விழுகுது பாருங்களேன். அப்ப ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இதுக்கு உயிர் கிடையாது, உதிர்ந்து விழுந்துரும். ஆனா ஜீவன் உள்ள பாயிரப்போ, உள்ளுக்குள்ள பாயிரப்போ உங்களுடைய எலும்புகள் ஒவ்வொன்றும் நினமுள்ளதாய் மாற்றப்படுகிறது. உங்கள் எலும்புகள் ஒவ்வொன்றும் நினமுள்ளதாய் மாற்றப்படுகிறது. மூட்டு வலி உங்க உடம்புல இருக்க அனுமதி கிடையாது. இடுப்பு வலி உங்க உடம்புல இருக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. உங்களுடைய அந்த கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து உயிர் தெழும்ப பண்ண அந்த ஆவியானவர்
அந்த ஆவியா, உயிர்த்தெழுதின ஆவியா உங்களுக்குள்ள இருக்கிறப்போ உங்கள் உடம்புல பலவீனங்கள் இருக்க முடியாது. ஆமென். வீட்டுல ரெஸ்ட் ரூம் போயிட்டு நம்ம வெளியில வரப்போ சப்போஸ் அந்த நம்ம மழை கழிவுகள் சரியா போலன்னா விட்டுட்டு வந்துட மாட்டோம். மறுபடியும் நம்ம என்ன பண்றோம், தண்ணியை ஊத்தி அதை உள்ள அனுப்புறோம், அதை கிளீனா மாத்துறோம். அது மாதிரி உங்கள் உடல் அப்படிங்கிறது பரிசுத்த ஆவியான வாசம் செய்கிற தேவனுடைய உயிர்த்தெழப்பட்ட மறுரூபமாக்கப்பட்ட ஆலயமா இருக்கிறது. நீங்கள் யாரு? நீங்கள் நான் யாரு? அவருடைய ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள பிசாசானவன் டென்ட் போட முடியாது. ஏன்னா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறென்றுக்கும் வரான். தேவனாய கர்த்தர் இயேசு என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா, நம் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும், அந்த ஜீவன் பெர்ஃபெக்ஷன் எப்ப ஆகும் தெரியுமா? உங்கள் உடம்புல எந்த ஒரு வியாதிகளும் ஆளுகை செய்ய முடியாது. சப்போஸ் நீங்க சொல்ல நினைச்சிட்டு இருக்கலாம், நான் பிபிக்கு மாத்திரை எடுத்துட்டு இருக்கிறேன், நான் சுகருக்கு மாத்திரை அப்ப நிப்பாட்டிடுவா அப்படின்னு கூட யோசிக்கலாம். கிடையாது. அது டாக்டர் சர்டிஃபிகேட் பண்ணுவாங்க. ஏன்னா சொல்றாரு, கண்ணை சுகம் கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, இந்த குஷ்ரோகத்தை சுகம் கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, நீ உன்னை இடத்துல போய் ஆசன இடத்தை காண்பித்து அந்த காணிக்கையை செலுத்து அப்படிங்கிறாரு. நீ போய் செக் பண்ணு, அவன் உன சொல்லுவான் நீ சோஸ்தமாயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நான் சுகமாயிட்டே நீங்க வாயில சொல்லுங்க, உங்க உடல்ல சுகர் லெவல் செட்ரேட் ஆகும், உங்க பிபி லெவல் செட்ரேட் ஆகும். டாக்டர் சொல்லுவாங்க, நீங்க என்ன பண்றீங்க, அந்த மாத்திரையை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நிப்பாட்டிடுங்க, குறைச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மருத்துவருக்கு நீ போய் காம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுவாரு. சோ அதனால கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. தவறு, அங்கே விடுதலையும் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? விடுதலையும் உண்டு. நல்லா நீங்க வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு அப்படின்னா அப்ப வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா அடிஷனல் இருக்கு. அதுதான் இந்த ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? உங்களுக்குள்ள ஜீவன் புறப்படும், உங்களுக்குள்ள ஆசீர்வாதம் பெறப்படும், உங்களுக்குள்ள ஆறுதல் பெறப்படும், ஆறுதலை கொடுக்கிற வார்த்தைகளும் வாயிலிருந்து பெறப்படும், தேவனை துதிக்கிற பாடல்கள் உங்க வாயிலிருந்து பெறப்படும், அந்நிய பாஷைகளும் வாயிலிருந்து பெறப்படும், தேவனை துதிக்கிற ஸ்தோத்திரங்கள் வெளிப்படும். இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா நடந்துட்டே இருக்கும். சோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஜீவனை நம்ம பெற்றுக்கொடுது, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொடுறதுனால நம்ம ஜீவன் என்ன பண்ணுது அப்படின்னா சொல்ல முடியாது. உங்க நரைமுடி மாறும், உங்களை விழுந்த முடிகள் வளரும். ஆவியா சொல்ல உங்க நரைமுடிகள் மாறும். நீங்க டை அடிக்கிற டை பேக்கெட் வாங்குறதுக்கு அவசியம் இருக்காது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கூட மாற ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த ஜீவன் இருக்கு பாத்தீங்களா, உங்க ஹேர் ஃபாலிகுல்குள்ள இருக்கக்கூடிய யூமெலனின், ஃபியோமெலனின் அப்படிங்கிற அந்த நிறமிகள், அந்த பிக்மெண்ட்ஸை மறுபடியும் கொண்டு வரும். ஏன்னா அந்த செத்தவங்களை உயிர்த்தெழ பண்ற அந்த ஆவி உங்க செத்து போன சரீரங்களையும் செத்து போன பாகங்களையும் மறுபடியும் உயிர்த்தெழ வைக்க முடியாதா? சங்கீதம் 103:4-5 சொல்லுது, அவர் உன் வாயை நன்மையினாலே திருப்தியாக்கி உன் வயதை கழுகுக்கு சமானமாய் திரும்ப 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 மறுபடியும் உன்னை வாழ வயதாய் மாற்றுகிறார். சோ நீங்க எப்பொழுதுமே எத்தனை வயசானாலும், 95 வயசானாலும், 105 வயசானாலும், 120 வயசானாலும் உங்களுக்கு 33 வயசு மாதிரி இருப்பீங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, அவர் மீண்டும் நம் எப்படி இருப்போம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர் வரும் பொழுது அவர் பிரகாரமாகவே, அவர் சாயலாகவே நாம் இருப்போம். இயேசு கிறிஸ்து பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது அவருக்கு 33 வயசுங்க. ஆனா நீங்க இது விசுவாசிக்கிறப்ப அவர் வரும் பொழுது, அவர் வரும் நாட்களிலே நான் அவர் சாயலாகவே இருப்பேன் அப்படின்னு, அவர் ரூபமாவே இருப்பேன்னா உங்களுக்கு 33 வயசுதான். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை இன்ன வரைக்கும் டிக்கெட் 33 வயசு தான் போட்டு டிக்கெட் ரிசர்வ் பண்றேன். 2 பிள்ளைங்க வயசு 10 வயசு 1, 8 வயசு 1, ஆனா 33 வயசா போறேன். டிடி யாரும் கேட்கறது கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா கிரியேற்ற விசுவாசம் செத்ததா இருக்கிறதுல. அப்போ அதை நம்ம ஆப்ரேட் பண்றோம். அந்த டிடிஆரும் சரி பாவம் அக்கா தங்கச்சி கூட வந்திருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே, கர்த்தர் நல்லவர். சோ அதனால வந்து என்ன அப்படின்னா எப்பொழுதுமே உங்களுக்கு என்னது, எத்தனை வயசு, எப்ப பிறநாள் கேக் கட் பண்ணாலும் 95 வயசு ஓல்டு, சில்வர் ஜூப்ளி கொண்டாடுற 50 வயசு ஓல்டு, 60 வயசு ஓல்டு கிடையாது. ஆல்வேஸ் யூ ஆர் 33 years old. ஆமென், ஹல்லேலூயா. சோ கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 104:15 வசனம். சங்கீதம் 104:15. மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும், ஹல்லேலூயா, அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் ஆகாரத்தையும் அவர் விளைவிக்கிறார். சோ அப்ப என்ன சொல்றாங்க, உங்கள் முகத்துல
பொலிவு. என்ன பொலிவு தெரியுமா? the glittering, the oil that glittens your face. உங்கள் முகத்துல என்ன அப்படின்னா அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வரப்போ உங்க ஃபேஸ்ல அந்த தேஜஸ், அந்த உங்க முகத்துல அவரோட பொலிவு இருக்குங்க. ஏன்னா மத்தேயு 5:14 சொல்லுதுங்க என்ன அப்படின்னா, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீ கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடு ஒருவர் கண்ணுக்கும் மறைவாய் இருந்ததில்லை. நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சம்னா என்ன தெரியுமா? அந்த ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல போடுறாங்க, பிராக்கெட்ல போட்டிருக்காங்க, உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், பிராக்கெட்ல கிரைஸ்ட். You are the Christ. நீங்கள் உலகத்திற்கு கிறிஸ்துவாய் இருக்கிறீர்கள். ஆமென். நீங்க உலகத்திற்கு எப்படி இருக்கிறீங்க? உலகத்திற்கு கிறிஸ்துவாய் இருக்கீங்க. ஏன்னா வெளிச்சம் இஸ் ஈக்குவல் டு கிறிஸ்து, கிறிஸ்து ஈக்குவல் டு வெளிச்சம். அப்ப வெளிச்சம்னா கிறிஸ்து, கிறிஸ்துனா வெளிச்சம். அப்ப அதுல நீங்கள் அப்படின்னு வந்துச்சுன்னா அப்ப நான் வெளிச்சம், நான் உலகத்திற்கு கிறிஸ்து. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். சோ இந்த முகத்தின் வெளிச்சம் என்ன பண்ணும் அப்படின்னா அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள இழுத்து கொண்டு வருங்க. நம்ம கிறிஸ்துவர்களை வலை வீச தேவையில்லைங்க. நிறைய அநேகமான என்ன போல அஞ்ஞான மார்க்கத்திலிருந்து, நான் ஹிந்து மார்க்கத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுவார், அநேகரை என்ன பண்ணுவார்னா இழுத்துட்டு வருவார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இனி மீன் பிடிப்பவர்களை அல்லாமல் மனுஷர்களை பிடிப்பவர்களாய் மாறுவீர்கள். இது என்ன அப்படின்னா நீங்க வாழ்ந்து காட்டுற கிறிஸ்துவின் மூலியமாய், நீங்க பிரதிபலிக்கக்கூடிய கிறிஸ்துவின் பிம்பமாய் இருக்கும் பொழுது உங்களை நோக்கி உதிக்கின்ற உன்னுடைய வெளிச்சத்தை நோக்கி, ஏசாயா 60 சொல்லுது, உதிக்கின்ற உன்னுடைய வெளிச்சம் கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்து அப்படியே வெளிச்சம் வரப்போ என்ன அப்படின்னா அந்த வெளிச்சத்தை நோக்கி ராஜாக்கள் வருவார்கள். அந்த ராஜாக்கள் வருவார்கள். எவ்வளவு பெரிய ராஜா, அந்த வெளிச்சத்தை நோக்கி வருவாருங்க. சங்கீதம் 123:5, சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, ஆமென், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஆமென். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எஸ், தரித்திரம் உங்க வாழ்க்கையில இருக்காது. உங்க பாத்திரம் என்ன பண்ண போகுது? நிரம்பி வழிய போகுது. உங்க பர்ஸ் நிரம்பி வழிய போகுது. உங்க வேலட் நிரம்பி வழிய போகுது. அஞ்சரைப்பட்டியில இருக்கிற ஜாமான், உங்க கிராசரி ஐட்டம், உன் மாப்பிசை தொட்டியும் உன் எண்ணெயும் எப்பொழுதும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அது எப்பொழுதும் நிரம்பி வழியும். ஒருபோதும் குறைவுகள் இருக்காது. உங்க வீட்டுல குறைவுகள் இருக்காது. அல்லல்ல குறையாத ஆசீர்வாதம், அல்லல்ல குறையாத ஆசீர்வாதம். எப்பயுமே கணக்கு இல்லைங்க. 5 அப்பத்தை கொண்டு அவர் போஷிப்பாரு, எத்தனையோ பேருக்கு மிச்சங்கள் எடுப்பாரு, எத்தனையோ கூடைகளுக்கு. சோ எத்தனை இடத்துல பாத்தீங்கன்னா அவருடைய கணக்குங்கிறது நம்மளால நிதானிக்க முடியாது, நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் பண்ணி அவர் அப்பத்தை எடுத்து வானத்தை நோக்கி அண்ணாந்து ஸ்தோத்திரம் பண்ணினார். உங்க கையில இருக்கிற உங்க 100 ரூபாய்க்கு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்கு நான் இதை என்ன பண்றேன் கொடுக்கிறேன் கிடையாது. அந்த வார்த்தையை மாத்துங்க. நான் விதைக்கிறேன், நான் விதைக்கிறேன். ஏன்னா விதைப்பும் மறுப்பும் பூமியில நாளளவு ஒளிந்து போகாது என்று தேவன் தம் இருதயத்திலே சொல்லி கொண்டார் என்று ஆதியாகமத்தை சொல்லியிருக்கு. அப்போ விதைப்பு அறுப்பு என்ன பண்ணாது நம்ம வாழ்க்கையில ஒளிந்து போகாது. சங்கீதம் 23:5 சொல்லக்கூடிய எண்ணெய் ஒரு பாதுகாப்பிற்குரிய எண்ணெய். ஏன்னா அந்த ஆடு என்ன பண்ணும் அப்படின்னா தன் தலையில எண்ணெயை போட்டுறப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா மூஞ்சிக்குள்ள அதோட மூக்குக்குள்ள போய் சில பூச்சிகள் போய் அதோட மூளையில முட்டைகள் இட்டு வைக்குமா. அந்த முட்டைகள் பொறிஞ்சு அது அப்படியே புழுவா மாறி அந்த மூளையில போட்டு குடையிறப்போ அது வலி தாங்க முடியாம அந்த எரிச்சல் தாங்க முடியாம தன்னுடைய மூளையை மண்டையை போய் அது பாறையில மோதுமா. அவ மோதுறப்ப என்ன அப்படின்னா அது எப்படியாவது அந்த புழுவை நம்ம கொண்டுணும் அப்படின்னு முயற்சி பண்ணுமா. ஏன்னா அந்த ஆடு பாவம் சத்துவம் இல்லாத ஜந்து. அதுக்கு மூளை யாரு அப்படின்னா மெய்ப்பன் தான். நமக்கு மூளை யாருங்க? நம் பிரதான மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். அந்த பிரதான மெய்ப்பர் உங்களுக்கு எனக்கு ஒரு தலையில ஒரு எண்ணெயை ஊத்துறாரு. அந்த எண்ணெய் என்னன்னா பரிசுத்த ஆவியானவர் என்ற எண்ணெய். அந்த எண்ணெய் நமக்குள்ள இருக்கிறப்போ உங்க தலையில நெகட்டிவான எண்ணங்களை, அதாவது எதிர்மறையான எண்ணங்களை விதைக்கிறதுக்கு பிசாசால முடியாது. பக்கத்து இருக்கிற சொல்லலாம், கூட இருக்கிற சொல்லுவான். பிசாசம் எப்பயும் வேற ரூபத்துல வந்து சொல்லுவான், இந்த மாதிரி சிஸ்டர் உங்க உடம்புல இந்த இது இருக்கு, குடும்பத்தை இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலாம். எதிர்மறையான எண்ணங்களை விதைக்கும் பொழுது உங்க பரிசுத்த ஆவியான எண்ணம் உங்க தலைமையில இருக்கிறப்போ இது மத்தவங்களுக்கு நடக்கலாம், இது எனக்கு நடக்காது. ஏன்னா பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் முத்திரிக்கப்பட்ட கிணறும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் வேலி அடிக்கப்பட்ட தோட்டமுமாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று கர்த்தரின் ஆவியானவர் சொல்லுகிறார். ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஹalleluya. ரஷபல ஹரண்ட ரோப்ராதல டோரபியா பிராமா. ஓ பரிசுத்த ஆவியானவர் எண்ணெயாகி ஊற்றப்படுகிறார். ஐயோ உடைக்கப்பட்ட பரிமள தைலமாய் ரஷதரோ மியாக்ராதல ஃப்ரோப்ரா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. எஸ்,
சோ பாதுகாப்பு, இந்த கர்த்தருடைய பாதுகாப்பு உங்க தலைமையில இருக்குது. கர்த்தருடைய பாதுகாப்பு உங்க தலைமையில இருக்குது. இது பெருக செய்கிற இந்த கிருபை உங்கள் மேல இருக்குது. இந்த கிருபை உங்களை பெருக செய்யும், நிரம்பி வழிய செய்யும். அந்த சத்துருக்கள் உங்க பக்கத்துக்காரன் கிடையாது, உங்க சொந்தக்காரன் கிடையாதுங்க. யாரு அப்படின்னா அவங்க மூலியமா கிரியை செய்யற பிசாசுக்கு தெரியும், அந்த சத்துருவுக்கு தெரியும், அவன் தான் உண்மையான சத்துரு. பக்கத்து இருக்காரவங்க மூலயமா சொந்தக்காரவங்களுக்கு பின்னாடி ஒருத்த செய்யறோம் பாத்தீங்களா, அந்த சத்துருக்களுக்கு முன்பதா ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிற தேவன், எண்ணெயால் அபிஷேகம் செய்கிற தேவன். எஸ், அந்த சத்துருவுக்கு தெரியுங்க, அந்த பிசாசானவன் வெட்டி தலை குடிவான். ஏன் அப்படின்னா சிலுவை 2000 வருஷத்துக்கு முன்பதாய் சிலுவையிலே he stripped naked, அவன் நிர்வாண கோலமாய் அவன் ஆக்கப்பட்டான், அவன் நிராயுதபாணியாய் மாற்றப்பட்டான். அவன் கையில ஆயுதம் கிடையாது, அவன் உடம்புல ஒட்டு துணி இல்லாம சிலுவையின் மரணத்தின் மூலம் பிசாசானவன் தெருவிலை இழுத்து சென்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவன் தோற்கடிக்கப்பட்ட சத்ரு, அவன் தோற்கடிக்கப்பட்ட சத்ரு, அவன் கீழே விழப்பட்ட சத்ரு. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய வித்தாய் இருக்கிறோம். ஆமென், ஹalleluya, ஹalleluya. சங்கீதம் 92:10 புது பெலத்திற்கும் கண்ணியுள்ள ஊழியத்திற்கும் புதிய புத்தம் புதிய தைலத்தை நமக்கு தந்திருக்கிறார். சோ 23:5 சங்கீதம் சொல்லுது என்ன அப்படின்னா பாதுகாப்பு. சங்கீதம் 92:10 இன்னைக்கு நம்ம தியானித்த சந்தேகம் புது பெலன், புது பெலன், கனியுள்ள ஊழியம். நீங்க செய்யற வீட்டு வேலையில கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்க செய்யற விருந்தோம்பல் உபசரிப்புல கூட மம்ராவை போல தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களால முடிஞ்ச சின்ன ஒரு விருந்தோம்பல் மூலியமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்க கை கெட்டு செய்யற ஒரு சின்ன காரியங்கள் மூலியமா, அதன் மூலியமா தேவனுடைய விசிட்டேஷனை, தேவனுடைய வருகை ஒவ்வொரு நாளும் தூதருடைய வருகை உங்கள் வாழ்க்கையில இருக்கும். ஏனால் தான் செய்வது என்னதென்று தெரியாமல் அநேகர் தான் உபசரிப்பதினாலே தூதர்களை உபசரித்ததும் உண்டு. ஆமென். நீங்க உபசரிச்ச யாருன்னு முகம் தெரியாத செய்யற உதவி செய்ய சொல்ல முடியாதுங்க. தூதர்கள் கூட அதை உங்கள்கிட்ட வாங்கிட்டு உங்களை பிளஸ் பண்ணிட்டு போவாங்க. சோ சங்கீதம் 104:15 என்ன அப்படின்னா நம்ம பார்த்ததுல தேவ பிரசன்னத்தின் மகிழ்ச்சியாலும் அழகான முகத்தை மட்டும் கிடையாது. தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு பிரகாசமுள்ள முகத்தை, அவரை நோக்கி பார்த்த முகம் வெட்கம் அடைந்து பிரகாசித்தது. சோ மறுரூபமாக்கப்பட்ட மலையிலிருந்து இறங்கி வந்தப்போ ஜீசஸ் கிறிஸ்துவோட முகம் எப்படி க்ளோவாச்சோ அதே மாதிரி உங்களுடைய முகமும் என் முகமும் என்ன அப்படின்னா க்ளோ ஆகுதுங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இணைக்கப்பட்டிருக்கும். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியானவர் இந்த திருத்துவத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. எப்படி தெரியுமா இருக்கிறீங்க? மையத்துல இல்ல, திருத்துவத்தோட மையத்துல நீங்க கிடையாது. திருத்துவத்தில் ஒரு ஆளாய், ஒரு அங்கத்தினராய் நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள் சிலுவையிலே. ஆமென், ஹalleluya. எப்படின்னா நீங்க சப்போஸ் மையத்துல இருந்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், நீங்க தப்பு செஞ்சீங்கன்னா, சப்போஸ் நீங்க தவறு செஞ்சுட்டீங்க, பார்த்து எழுதிட்டீங்க, பொய் சொல்லிட்டீங்க, ஏதோ பண்ணிட்டீங்க, ஒரு பசங்களா இருக்கிறப்போ ஏதோ தவறு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மையத்துல இருக்கிறவர் விளக்கப்படலாம். எந்த நேரத்துலனாலும் எப்பனாலும் தூக்கி விலக்கி வெளியே வச்சிடலாம். ஆனா கிறிஸ்துவோட சிலுவை மரணம் எப்படி நம்ம மாத்துச்சு? அவரை போலவே மாத்திருச்சு. நம்ம கிறிஸ்துவ பிரிக்க முடியுமா? திருத்துவத்தை பிரிக்க முடியுமா? கிறிஸ்துவ முடியாது. கிறிஸ்துவா நீங்க தெரிவிங்க ஆவியானவர் கண்ணுக்கும் பிதாவோட கண்ணுக்கும். ஆவியானவர் உங்களை பாக்குறப்போ இயேசுவை போல தெரிவிங்க, இயேசு உங்களை பாக்குறப்போ ஆவியானவரை போல தெரிவிங்க, ஆவியானவர் உங்களை பார்க்கும்போது பிதாவை போல் தெரிவீர்கள். ஆக மொத்தம் நீங்க அவருக்குள்ளே ஒரு அங்கமா இருக்கிறீர்கள், நீங்கள் பிரிக்க முடியாதவர்கள். ஆமென். புது எண்ணெய் உங்க தலையில இருக்குங்க, புது அபிஷேகம் உங்க தலையில இருக்கு. இது ஒரே ஒரு பல்லவியை மட்டும் நான் பாடிட்டு இதை முடிவு பண்ணிடலாமா? புது எண்ணெயால் புது பெலத்தால் புதிய கிருபை புது கவியால் அனுதினமும் நடத்திடுவீர், பூரண சாதுமில் சேர்க்கின்றீர், அனுதினமும் நடத்துகிறீர், நூதன சாலிமில் சேர்க்கின்றீர். அறிந்தவர்களாய் சாலமன் அதாவது நியூ ஜெருசலேம் லைஃப் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா, நீங்க வெளிப்படுதல் 21:2 நீங்க பாத்தீங்கன்னா அங்கே மரணம் இல்லை, புதிய எருசலேமின் வாழ்வு, அங்கே மரணம் இல்லை, அங்கே அழுகை இல்லை, அங்கே துக்கம் இல்லை. அந்த புதிய எருசலேம் புதிய மனவாட்டியாக சபையை குறிக்கிறது. அங்கே அழுகை இல்லை, அங்கே கூக்குரல் இல்லை, அங்க தரித்திரம் இல்லை, அங்க வியாதி இல்லை, அங்க வறுமை இல்லை. அந்த வாழ்க்கைக்குள்ள உங்களை அழைச்சி செல்றதுக்கு ஒரு அடையாளம் தேவை. அதுதான் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய எண்ணெய். வார்த்தை உணர்ந்தவர்களாய் இன்னும் ஒரு முறை அந்த பல்லவியை நாம் பாடலாமா? புது எண்ணெயால் புது பெலத்தால் புதிய கிருபை புது
கவியால் நிரப்பினிதம் நடத்துகிறீர். நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். நிரப்பிதினம் நடத்துகிறீர். பூரண சாலேமில் சேர்க்கின்றீர். அகைன், புது எண்ணெயால் புது பேலத்தால் புதிய கிருபை புது கவியால். அகைன், புது எண்ணெயால் புது பேலத்தால் புதிய கிருபை புது கவியால். அகைன், புது எண்ணெயால் புது பேலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பிதினம் நடத்துகிறீர். நூதன சாலேமில் சேர்க்கின்றீர். நிரப்பிதினம் நடத்துகிறீர். பூரண சாலேமில் சேர்க்கின்றீர். புது எண்ணெயால் புது பேலத்தால் புதிய கிருபை புது கவியால். புது எண்ணெயால் புது பேலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பிதினம் நடத்துகிறீர். நூதன சாலேமில் சேர்க்கின்றீர். பாரிதினம் நடத்துகிறீர். நூதன சாலேமில் சேர்க்கின்றீர். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவன் வார்த்தையின்படி சிறந்த தீர்க்கதரிசி, இந்த உலகத்திலே மிகச்சிறந்த தீர்க்கதரிசி யாரு அப்படின்னு உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறேங்க. கண்ணாடி முன்னாடி போய் பாருங்க. அந்த நபர் தான் உலகத்திலே மிகச்சிறந்த தீர்க்கதரிசி, மிகச்சிறந்த உங்கள் வாழ்க்கைக்கான தீர்க்கதரிசி. உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதற்கு நீங்கள் ஜாதகக்காரன்ட்ட போக அவசியம் இல்லை. ஏன்னா ஜாதகமே தேவையில்லை. ஏன்னா கிறிஸ்து அப்படிங்கிறவரு நம்மளுடைய சூரியனா ஏக சூரியனா இருக்கிறப்போ அதை சுத்துற கோல் அவருக்குள்ள தானே இருக்கும். சோ அவருடைய படைப்புகள் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு தானே இருக்கும். அந்த அதிகாரம் நமக்குள்ள இருக்கிறப்போ, நம்மளும் கிறிஸ்துவா இருக்கிறப்போ அது நம்ம ஆளுகை செய்ய முடியாது. சோ அப்ப என்ன அப்படின்னா, கர்த்தர் நல்லவர். நீங்க தைரியமா செல்லுங்க. உங்கள் வார்த்தையின்படி, உங்கள் வார்த்தையின்படிதான் ஆகுமே தவிர ஜாதகக்காரன் சொல்ற வார்த்தையின்படி கிடையாது. தைரியமா இருங்க. இந்த டிவில போடுறாங்கல்ல, இந்த ராகு, நீங்க கேலண்டர் கிளிக்கிறப்போ நீங்க பாக்குறீங்கன்னு பாத்தீங்களா, உங்களையே அறியாம உங்களுக்குள்ள இருக்க ஒரு பழைய மனுஷன் உங்கள்கிட்ட எட்டி பார்ப்பான். இந்த தனுசு ராசிக்கு என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லி. அந்த மனுஷனை பார்த்து சொல்லுங்க, இதன்படி கிடையாது, கவலைன்னு போட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்துக்காட்டாக இது கவலை கிடையாது. ஏன்னா முகப்பொழிவுள்ள எண்ணெயை கர்த்தர், யாரோ ஒருத்தர் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். முகப்பொழிவுள்ள எண்ணெயை உங்களுக்குள்ள ஹாப்பினஸ்ஸா இருக்கும், கிளாட்னஸ் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மனமகிழ்ச்சி இருக்கும், மனரம்யம் இருக்கும். நிர்பந்தத்தின் படி கிடையாது. ஐயோ நான் சிரிச்சே இருக்கணும்ன்றது கிடையாது. பிளாஸ்டிக் ஸ்மெல் கிடையாது. இது எப்படின்னா உள்ளிருந்து வரக்கூடிய இயல்பான ஒரு நறுமணமாய் உங்கள் முகத்திலே இது சிரிப்பு வருங்க. கர்த்தர் நல்லவர். இப்போ உணர்ந்தவர்களாய் இப்போ நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைய தூதர்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. பரலோகம் பார்த்துட்டு இருக்குது. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. நீங்க தான் ஆலயம். அந்த ஆலயத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆவியானவர் பார்க்கிறாரு. திருத்துவ தேவன் பார்த்துட்டு கொண்டிருக்கிறாங்க. உணர்ந்தவர்களாய் வார்த்தையை நாம் சொல்லுவோமா? இப்போ கடைசியா நம்ம தியானிச்ச இந்த சங்கீதத்தினுடைய அந்த வார்த்தைகளை எசன்ஸ் எடுத்திருக்கிறேன். நம்ம சொல்லுவோமா? கைகளை உயர்த்தியவனமாக, பிதாவே, கிறிஸ்துவுக்குள் நான் உம்முடைய அபிஷேகம் பெற்ற பிள்ளையாயிருக்கிறேன். என் வலிமை உம்மிடத்திலிருந்து வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறார். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை, புதிய பெலன், புதிய ஞானம், புதிய வெற்றி என்னில் வெளிப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நான் புதிய மகிழ்ச்சியை அனுபவிக்கிறேன். கிறிஸ்துவே
என் ஜீவனாக இருப்பதால் நான் செழித்து வாழ்கிறேன். என் வாழ்க்கை கிறிஸ்துவின் மகிமையை பிரதிபலிக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர்.